ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து இந்த பூஜைக்கு அந்த மாதிரி பிரசாதத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயசம் ரெசிபி. ரொம்ப ட்ரெடிஷ்னல், அந்த காலத்துல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணக்கூடிய அந்த பாயசத்தை நம்ம குவிக் மெத்தட்ல குக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப கம்மி இன்கிரிடியன்ட், நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். அரிசி, தேங்காய், வெல்லம், இந்த 3 பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த பாயசம் ஈஸியா ரெடி பண்ண முடியும். இந்த பொருட்கள் எப்பவுமே நமக்கு வீட்டுல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சுட வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். திடீர்னு யாராவது கெஸ்ட்டை வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்கோம், இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த பாயசத்தை நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காயை நம்ம மிக்சி ஜார்லயே போட்டுக்கலாம். தனியா பவுடர் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூடி தேங்காயை துருவி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு தேங்காய் மூடி. இந்த ப்ரௌன் பார்ட் வராம வெள்ளையா இருக்கிறது மட்டும் போட்டோம்னா பாயசம் நல்லா வெள்ளையா இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில நல்லா நைஸா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை மிக்சி ஜார்ல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திப்போம். மிக்சியில ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலக்கி அரிசி தேங்காய் பேஸ்டோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்ச அரை கப்பு வெல்லத்தை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு குக்கர்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத தேங்காய், அரிசி விழுது இந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ள இறக்கிடுவோம். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். வெல்லமும் தண்ணியும் கலந்த பாத்திரத்தை அரிசி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு மேலேயே வச்சுட்டு குக்கரை மூடி 2 விசில் வர வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். குக்கரை திறந்து வெள்ளைப்பாக வெளியில் எடுத்து வச்சுப்போம். அரிசி தேங்காய் பேஸ்ட் இருக்கிற பவுலையும் வெள்ளை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெள்ளையா க்ரீமியா நல்லா வெந்திருக்கு. சூடா இருக்கும் போதே நல்லா கரண்டியால மிக்ஸ் பண்ணிடுவோம். வெள்ளைப்பாகும் நல்லா கரைஞ்சாச்சு. அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இல்லை தூசி ஏதாவது இருந்தாலும் நமக்கு ஃபில்டர்லயே தங்கிடும். வெள்ளைப்பாகையும் அரிசி தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா கரண்டியால மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா விஸ்க் எடுத்தும் மிக்ஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா மிக்சி ஜார்ல நீங்க ஒரு 10 செகண்ட்ஸுக்கு போட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியா பாயசம் சர்விங்க்கு ரெடி. இவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடிய பாயசத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி இப்படி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.